Hello students, வணக்கம். Coordination Chemistry chapterல இருந்து Optical Isomerism in Coordination Compounds இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது? ஐசோமெரிசம்னா சில காம்பவுண்ட்ஸ், அதாவது 2 or more coordination compounds will have same chemical or molecular formula. இது சிமிலராக இருக்கும். they will have different physical and chemical properties இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். முக்கியமாக இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் பார்த்தீங்கன்னா they differ in the spatial arrangement of ligands. ஓகே, அபவுட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி இந்த லிகான்ஸ் இருக்கிற பொசிஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மாறுறதுனால வர்றது தான் இந்த ஐசோமெரிசம். ஓகே, ஸோ இங்கே ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு சொல்கிறோம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னென்னா 2 or more compounds will have same molecular or same chemical formula. ஆனால் அது எதில் டிஃபர் ஆகுனா, இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லப்படுற லைட்டை அது ரொட்டேட் பண்ணுற டைரக்ஷன் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா they have the same chemical formula but they differ in the sign of rotation of plane polarized light. லைட்டுனாலே ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசத்தை ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ஐசோமெரிசத்துலேயும் அது என்ன ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுதோ ஆர் அங்கே என்ன ஃபோக்கஸ் பாயிண்ட்டோ அதை வச்சு தான் அந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசம். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தில் அந்த காம்பவுண்ட்ஸ் இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுற டைரக்ஷனில் டிஃபர் ஆகிறதுனால லைட் ரிலேட்டட் isomerism. That is why it is optical isomerism. Okay, right. இப்போ plane polarized light ன்னு சொன்னோம் இல்லையா? What is a plane polarized light அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி லைட் எல்லா டைரக்ஷன்லையும், அதாவது எல்லா பிளேன்ஸ்லையும் வைப்ரேட் ஆகும் லைக் திஸ். ஓகே, இதை மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற லைட்டை ஒரு நிக்கோல் ப்ரிசம் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறப்ப, ஓகே, நிக்கோல் ப்ரிசம் பாஸ் பண்ணுறப்ப இது இந்த எல்லா டைரெக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆகிற இந்த போலரைஸ்டு லைட்டை, திஸ் லைட் இஸ் அன்போலரைஸ்டு லைட்டாக இந்த அன்போலரைஸ்டு லைட்டை இது ஃபில்டர் பண்ணி ஆர் இட் மேக்ஸ் திஸ் light to vibrate in a single plane or single direction. எல்லா டைரக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆகிற இந்த லைட்டு ஒரே ஒரு டைரக்ஷனில் ஆர் ஒரே ஒரு பிளேனில் வைப்ரேட் ஆகும். ஸோ இதோட வைப்ரேஷன் இஸ் போலரைஸ்ட். ஸோ இந்த லைட்டை போலரைஸ்டு லைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை சில காம்பவுண்ட்ஸ் வழியாக, ஓகே, சில காம்பவுண்ட்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறப்ப அந்த காம்பவுண்ட்ஸ் இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு இந்த போலரைஸ்டு லைட்டோட பிளேனை கிளாக்வைஸ் டைரக்ஷனில், அதாவது ரைட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அதை டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். So it is denoted by small d. Whereas if a compound rotates the plane of the polarized light, அது எந்த டைரக்ஷனில் இருக்கோ ஆர் எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனை if it rotates in the anti-clockwise direction or in the left direction, it is called as levorotatory and it is denoted by small l. Okay, so இந்த மாதிரி பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுற காம்பவுண்ட்ஸை ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்த கொஷின் என்ன நமக்குள்ளே வரும்னா, எல்லா காம்பவுண்ட்ஸுமே ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. ஸோ வாட் காம்பவுண்ட்ஸ் ஆர் விச் காம்பவுண்ட்ஸ் வில் ரொட்டேட் the plane polarized light or which compounds will exhibit optical isomerism அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான கண்டிஷன் பார்க்கணும். ஸோ ஒன்று they should have non super imposable mirror images இருக்கணும்.
அதாவது ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை, தட் இஸ் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ண பிறகு அதோட மிரர் இமேஜ் பார்த்திங்கன்னா அது மேலே நான் சூப்பர் இம்போசபிளாக இருக்கணும். சப்போஸ் நான் சூப்பர் இம்போசபிளாக இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கையை இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்ப இதே மாதிரி தான் தெரியும். ஸோ இப்படி இது இங்கே நடுவில் மிரர் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒன் ஹேண்டை நீங்கள் மிரரில் பார்க்குறப்ப இப்படி தான் தெரியும். ஸோ இதை எப்படியே எடுத்துகிட்டு போகிறப்ப இது அப்படியே இதுதான் சூப்பர் இம்போசிபிள். இதோட இமேஜ் இது ஒரிஜினல்னு வச்சுப்போம், இதை இமேஜின்னு வச்சுப்போம். இந்த ஒரிஜினல் மேலே இதை மிரர் இமேஜ், இந்த மிரர் இமேஜ் மேலே ஒரிஜினல் சூப்பர் இம்போஸ் பர்ஃபெக்டாக ஆச்சுன்னா அது சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். ஸோ இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட், இது ரெண்டுமே சூப்பர் இம்போசிபிள். ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டுமே they will not exhibit optical isomerism. ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்டோட மிரர் இமேஜ் இப்போ இப்படி இருக்குது. ஸோ இதோட மிரர் இமேஜ் இப்படி இருக்குன்னா நீங்கள் இதை இப்படி வைக்கிறப்ப இதுதான் மிரர் இமேஜ் அப்படின்னு வைக்கிறப்ப, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு இதை இதோட மிரரில் பார்க்குறீங்க, அப்போ இப்படி தான் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஹேண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியும். ஸோ இந்த மிரர் இமேஜ் மேலே இந்த ஒரிஜினலை நீங்கள் கொண்டு போய் மேலே பதிய வைக்கிறப்ப இது சூப்பர் இம்போஸ் ஆகாது. அப்போ இது நான் சூப்பர் இம்போசபிள். ஸோ இது ஒரிஜினல், இது இமேஜு. ஒரு ஒரிஜினலை இமேஜ் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இட் கேன் ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜாக இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸை இனான்ஷியோமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுமே கைராலிட்டின்ற ஒரு நேச்சர் இந்த காம்பவுண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரெண்டாவதாக என்ன கண்டிஷன்னா, அந்த காம்பவுண்ட்ஸில் they should not have plane of symmetry or there should not be any plane of symmetry. அந்த காம்பவுண்டில் ஒரு சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரினா ஒரு இமேஜினரி லைன், அதை எந்த ஆக்சிஸில் வேணால் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதை ட்ரா பண்ணால் அந்த மாலிக்யூலை அது ஈக்குவலாக ஒரே மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரே மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி பிரிச்சிச்சின்னா அதை நம்ம பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே ஒரு இமேஜினரி லைனை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இதை கண்ணாடியில் பார்த்தா இது ஒரிஜினல்னு வச்சுக்கிட்டா இதோட இமேஜ் இப்படி இருக்கும் இல்லையா? இதை பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ ஸ்கொயர் கூட பாருங்கள், இப்போ இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். பார்க்குறப்ப இதோட மிரர் இமேஜ் இது ரெக்டாங்கிள் இல்லையா? இதோட மிரர் இமேஜ் இது. ஸோ இது ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது ஒரு மாலிக்யூலை ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. அப்போ 1/2 வில் பி த மிரர் இமேஜ் ஆஃப் அதர் ஹாஃப். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ அமீபாவோட ஸ்ட்ரக்சருக்கு இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணால் டிவைட் பண்ணுங்கள், ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃப் மாதிரி இருக்காது. ஓகே, அப்போது இது திஸ் இஸ் நாட் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக, அதாவது ஒரே மாதிரி மிரர் இமேஜாக இல்லை. ஸோ இதுதான் பிளேன் ஆஃப் சிமெட்ரினா என்ன அப்படின்றது. ஸோ ஒரு காம்பவுண்ட், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணணும்னா ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்னா there should not be any plane of symmetry. இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம அந்த மாலிக்யூல் நடுவில் இமேஜினரி லைனை ட்ரா பண்ணோம்னா அது அந்த மாலிக்யூலை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக, அதாவது மிரர் இமேஜாக செப்பரேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் செப்பரேட் பண்ணுச்சுன்னா that compound will be optically inactive. ஓகே, இப்போ நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பார்த்திங்கன்னா அது இந்த டெட்ராஹைட்ரல்லையும் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் தான் இருக்கும். வெரஸ் இந்த ஸ்கொயர் பிளேனாரில் இருக்காது, ரைட்? ஏன்னா ஸ்கொயர் பிளேனார் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஹாஃப் வில் பி த மிரர் இமேஜ் ஆஃப் அதர் ஹாஃப். ஓகே, ஸோ இங்கே கூட நான் பிளேன் ஆஃப் சிமெட்ரியில், ஐம் சாரி, இது லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, இட் இஸ் அன் இமேஜினரி லைன். ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸில் பார்த்திங்கன்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் இந்த
ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் COEN thrice 3+. ஸோ COன்றது கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், EN அப்படின்றது ஈத்தேன் 1,2 diamine பைடெண்டேட் லிகாண்ட் இல்லையா. இதில் ஒரு ENல 2 டோனர் ஆட்டம் இருக்கும். ஸோ இட் இஸ் அ பைடெண்டேட் லிகாண்ட். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை இப்போ ட்ரா பண்ணலாம். ஸோ CO வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது வந்து ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி தான் இருக்கும் இல்லையா, இந்த 6 லிகாண்ட்ஸும். ஸோ இந்த EN வந்து பைடெண்டேட் லிகாண்ட், அதனால் இங்கே ஒரு EN அண்ட் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு EN. ஸோ இது இங்கே ஒரு EN இருக்கும். ஓகே, ஸோ இதோட மிரர் இமேஜில் பார்த்திங்கன்னா ஸோ இதே தான் CO. ஸோ இன்னொரு காம்பவுண்டை நம்ம மிரர் இமேஜாக போடுறச்ச இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போடணும். ஸோ இங்கே இருக்க பாண்ட் இது, ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது கிட்ட க்ளோஸர் அப்படி இருக்கும். ஸோ மீதி பாண்ட்ஸ்லாம் போட்டுக்க. இந்த பாண்ட் வந்து தள்ளி இருக்குது, மிரருக்கு தள்ளி, அதே மாதிரி மிரருக்கு தள்ளி இப்படி இருக்கும். ஸோ இது பாருங்கள் கிட்ட இருக்குது. ஸோ EN, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது EN. ஸோ இது EN. ஓகே, ஸோ இது 3+ அயான், இதுவும் 3+ அயான். ஓகே, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை சிம்பிளாக இப்படி நான் டினோட் பண்ணுறேன். இது ரெண்டுமே பாருங்கள் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். இது அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. இது மேலே இதை கொண்டு போய் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. These two compounds are non-superimposable. So non-superimposable mirror images இருந்துச்சுன்னா that compound will be optically active. So இது optically active. இதை வந்து மிரர்னு வச்சுப்போம். இது வந்து ஆக்சுவலாக மிரர் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும், ரைட். இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. So this compound rotates the plane of the polarized light into clockwise or right direction. Whereas in the compound பார்த்தீங்கன்னா it is levorotatory. Levorotatory னா என்ன அர்த்தம்? This compound rotates the plane of polarized light in the right direction. In the anti-clockwise direction or left direction. Okay. So second example என்னன்னு பார்த்தீங்கன்னா PtCl2 EN twice 2+. ஓகே, ஸோ இது வந்து Cl வந்து 2 Cl இருக்குது. இந்த EN வந்து இட் இஸ் அ பைடெண்டேட் லிகாண்ட். ஸோ 2, இது ஒரு 2 பைடெண்டேட் டோனர் ஆட்டம் 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 2 are 4, 4 + 2 6. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இது ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி அந்த ஐசோமர்ஸை ட்ரா பண்ணலாம்னா, ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் PT, ஃபஸ்ட்டு மிரர் இமேஜை போட்டுருங்க. ஓகே, இங்கே ஒரு PT, இங்கே ஒரு PT. இப்போ 6 பாண்ட்ஸு. ஸோ 1 2 3 3. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி பாண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து 2 Cl இருக்குது. ஸோ 2 Clயும் நம்ம சேம் சைட்லேயே போட்டுருவோம். ஸோ இதோட மிரர் இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இதுக்கு Cl இங்கே தெரியும். ஓகே, இந்த EN ஒரு EN வந்து பைடெண்டேட், அப்போ 2 லிகாண்ட்ஸை ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இதுக்கு நடுவில் EN, அதே மாதிரி இதுக்கு நடுவில் EN. இப்போ இதில் மிரர் இமேஜ் பார்த்திங்கன்னா இது அப்படியே இங்கே இருக்கும், கண்ணாடியில் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். ஸோ EN இது பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருக்குது, பிளாட்டினம்க்கு பின்னாடி. ஸோ இங்கே பார்க்குறப்ப பிளாட்டினம்க்கு பின்னாடி தான் இந்த EN இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 2 isomers of PtCl2 EN twice. இது பார்த்திங்கன்னா இதில் டெக்ஸ்ட்ரோ, இது பார்த்திங்கன்னா லீவோ. ஓகே, அண்ட் திஸ் வில் பி த மிரர். ஸோ இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான 2 ஐசோமர்ஸ். அண்ட் த லாஸ்ட் எக்ஸாம்பிள் CO
Cl2 En twice plus. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பாருங்கள், ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே கிட்டத்தட்ட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சார்ஜ் ஆன் த மெட்டல் அயான் மட்டும்தான், காம்ப்ளெக்ஸ் அயான் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கு, மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ஸோ இதுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வரையணும். ஸோ CO சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், மிர்ரரை முதல்ல போட்டுடலாம். திஸ் இஸ் மிர்ரர், இமேஜினரி லைன். ஸோ இங்கே ஒரு CO. ஸோ இந்த பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுலேயும் இப்படி தான் இருக்குது. அண்ட் ரெண்டு Cl இருக்குது. ஸோ ரெண்டு Cl ஒரே பக்கத்தில் இருக்கப்போ இது சிஸ் இல்லையா? ஸோ இது பாருங்கள், இது ரெண்டுமே சிஸ் தான். பிகாஸ் இந்த Cl எங்கே இருக்குது? சேம் சைடில் இருக்குது, ரைட்? இந்த En வந்து இங்கே ஒரு En இருக்கும். ஸோ இது கோபால்ட்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ மிரர் இமேஜ்லேயும் கோபால்ட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும். சாரி, இங்கே ஒரு Cl தப்பாக போட்டேன். அது Cl கண்ணாடிக்கு மிரருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ மிரரில் பார்க்குறப்ப அதுவும் இங்கே நெக்ஸ்ட் பக்கத்திலே தான் இருக்கும். ஸோ இந்த Cl இப்படி இருக்கும், இந்த Cl இப்படி இருக்கும். ஓகே, இந்த COக்கு பின்னாடி En இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த COக்கு பின்னாடி En இருக்கும், ரைட்? இன்னொரு En பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே En இங்கே இருக்கும். ஸோ மிரரில் பார்த்திங்கன்னா இது மிரருக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இமேஜ்லேயும் மிரருக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ En. ஸோ இதுதான் வந்து இது ப்ளஸ். ஸோ ஃபுல் ப்ராக்கெட் போடாமல், ஸோ வெறும்னே சும்மா இங்கே வந்து அந்த ப்ராக்கெட்டை கொஞ்சமாக இண்டிகேட் பண்ணி ப்ளஸ் சார்ஜை போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு சிஸ், இது ரெண்டுமே சிஸ் ஃபார்ம் தான். ஓகே, ஒரு சிஸ் ஃபார்ம் வந்து இன்னொரு சிஸ் ஃபார்மோட மிரர் இமேஜாக இருக்குது, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜாக இருக்குது. இன்னொன்று இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரியே, அது லைன் ஆஃப் சிமெட்ரியே இல்லை. அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து சிஸ்ஸு, இது வந்து டெக்ஸ்ட்ரோ அண்ட் அதர் ஒன் இஸ் லீவோ. ஓகே, ஸோ இது இல்லாமல் இதே ஃபார்ம் இன்னொன்று இருக்குது, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மை நம்ம எப்படி போடலாம்னா, இந்த CO டிரான்ஸில் வந்து ரெண்டு லிகான்ஸு குவாய்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே ஒரு Cl இருக்குன்னா இங்கே ஒரு Cl இருக்கும். ஸோ இந்த மிச்சம் இருக்க ரெண்டு En இருக்கு இல்லையா, ஒரு En இங்கே இருக்கும், இன்னொரு En இங்கே இருக்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது ஏன்னா இங்கே தர் இஸ் சிமெட்ரி இருக்கிறதுனால இது வந்து இட் இஸ் நாட் அ கைரல் காம்பவுண்ட், அதனால இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ 3 ஃபார்ம் இருக்குது. ஸோ 3 ஃபார்மில் வந்து ரெண்டு சிஸ் ஃபார்மும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதுலேயும் சரி, இதுலேயும் ரெண்டு சிஸ் ஃபார்ம் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதுலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இங்கே இருக்குது, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl வந்துடும். ஓகே, இந்த En வந்து இந்த சைடில் வந்துடும். ஸோ இன்னும் இங்கே ஒரு En, இங்கே ஒரு En. ஸோ இது பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மு விச் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ இங்கே ரெண்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் சிஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸில் COCl2 En twice ப்ளஸ் அதில் there are 2 forms which are non-imposable mirror images of the cis form which are optically active, whereas the transform இது வந்து optically inactive. Okay, so this is all about this optical isomerism in coordination compounds, and hope you all understand this concept. Thank you.